இலங்கை எம்பி அர்ச்சனா ராமநாதன் எம்பி அவன் பாராளுமன்றத்துல சீமானை வந்து தவறா பேசுறான். அந்த பாராளுமன்றத்தை தவறா பேசுற அனுமதிக்கிற அது ஒரு பாராளுமன்றமா அடியாள் இடமா? ஆச்சரம் வந்து பைனான்ஸ் மினிஸ்டர் உடனே அவருக்கு 4000 கோடியை மணிசங்கர் ஐயர் கூட்டு சேர்ந்து 2 திருட்டு பயிலும் இந்த தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாடு சொத்தை பறிக்கிற இந்த பாச்சதர்மா கார்த்திசேகரம் குடும்பம் 4000 கோடியை கொண்டு போய் ராஜபக்சே கொடுத்து மக்களை கொள்றான். ராஜீவ் காந்திக்கு சீஃப் செக்ரட்டரியா இருக்கிறவன் கார்த்திகேயன் கேரளாக்காரர் இப்ப அஜித் வாழ்றாருல பிரசிடென்ட் அவங்க ஆலோசகர் மோடி பயிலுக்கு அவன் மாதிரி கார்த்திகேயன் என்ன சொல்றான்னா தமிழ்நாடு ஒண்ணு சேர்ந்துரும். அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம தமிழ் மக்கள் அங்க உண்மையா வாழணும். நம்ம பூவி குமார திசநாயகா பிரசிடென்ட் இலங்கை கேட்க ஆள் இல்ல. கண்டிப்பா இவங்களுக்கு அதிகாரத்தை மக்கள் கொடுப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுடைய நிலவரம் நாம தத்துறோம் பேசுறோம். அதை சீமானுடைய கோபத்துல பேசுறாரு. நினைவேந்தல் சார் இதனுடைய உள்கட்டமைப்பு இது என்ன விவரம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா இதை வந்து மத்திய அரசு ஏத்துக்கல, இலங்கை அரசு ஏத்துக்கல. இதை தடை பண்றேன்னு சொல்லிட்டு இலங்கை எம்பி புரியுங்களா அர்ச்சனா ராமநாதன் புரியுங்களா ஒரு எம்பி அவன் பாராளுமன்றத்துல சீமானை வந்து தவறா பேசுறான். அந்த பாராளுமன்றத்தை தவறா பேசுற அனுமதிக்கிற அது ஒரு பாராளுமன்றமா அடியாள் இடமா? சரி அங்க பேசிட்ட நீ அண்ணன் சொல்லிட்டா வந்து மெட்ராஸ்க்கு வந்து செக்ரட்டரியேட்ல இந்த நிகழ்ச்சி நடக்கிற 2 நாளுக்கு முன்னால வந்து இதை வந்து இயக்கமே இது சார் இது நடக்கவே கூடாது அப்படின்ற ஒரு எய்மு தான் இலங்கைக்கு ஒரு அரசு தான், மத்திய அரசு இதுதான். காரணம் என்னக்கா அப்படி ஒரு சீமான் இதை வெறிவெல்லாம் கொண்டு போயிட்டாருன்னா பொருளாதாரம் கெடுது. இந்திய தமிழ்நாடு அரசுல எந்த விதமான இதுவும் நடக்காது, எல்லாமே வளர்ந்துருவாரு. இதை கட்டம் இது வந்து வளர விடக்கூடாது, இதுக்கு சரியான பர்மிஷன் கொடுக்க கூடாது. உடனே என்ன பண்றாரு எம்ஜிஆர் இந்த இதை கொண்டு போகணும். ஏன்னா எம்ஜிஆர் சிங்கள இங்க பிறந்தவர், அதாவது இலங்கையில நவல்பட்டு 1917 எம்ஜிஆர் பிறக்கிறாரு. அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்றாருன்னா கல்யாண சுத்திட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி இந்திரா காந்தி நம்ம நேர தொடர்பு கொண்டு ஈழத்தமிழுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், வெப்பன்ஸ் கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும், ஒரு ப்ரப்போசல் பண்ணி நேர கல்யாண சுந்தரம் இந்திரா காந்தியை போய் பார்க்க போறாங்க. இந்திரா காந்தி ஒப்புதலோட தான் இந்த தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு காலம். எம்ஜிஆர் இந்திரா காந்தி 87 இறந்து போகுது. அடுத்த பிரதமராக ராஜீவ் காந்தி வராது. அதை தொடர்ந்து அவர் ஃபாலோ பண்ணல. ஏன்னா அவங்க ஜெயவர்தனா பண்டார் நாயக்கா 1974 கச்சத்தீவை வந்து கலைஞர் தாரவாக்குறாரு. யாரை கேட்டு கொடுத்த? தமிழ்நாடு அரசை கேட்டியா? மீனவர் பாதிக்க 800 பேர் சுட்டுருக்கான். இது கேள்வி கேட்க ஆள் இல்ல சிங்களனால. இந்த மாதிரி இந்திரா காந்தி செத்தவுடனே ராஜீவ் காந்தி அந்த முதல் முறையா ஃபாலோ பண்ணல தமிழர்களை. அங்க ஒரு பெரிய பெரிய அடி பிரச்சனை வரும்போது சிங்களம் சுடுறான், கல்வி கூடங்களை இடிக்கிறான், யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டி உடைக்கிறான். இந்த மாதிரி அங்கங்கே வந்து சின்ன சின்ன குரு அமைப்பு டெலோ எல்டிடி இந்த மாதிரி இயக்கங்கள் வரும்போது எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டரா இருக்க தமிழ்நாட்டில் உடனே என்ன பண்றாருன்னா இதை வந்து மத்திய அரசு கொண்டு போய் இந்திரா காந்தியை தொடர்பு கொண்டு எல்லாத்துக்கும் இந்திரா காந்தி தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க. இதுல எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா பிரபாகரனுக்கு 2 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறாரு, வளர்ச்சி அடையணும் அப்படின்னு. தமிழ்ல அடிக்கிறான், தமிழ்ல கொள்றான், கேள்வி கேட்க ஆளு கிடையாது. அப்ப வந்து பிரதமர் வந்து ராஜீவ் காந்தி புரியுங்களா? ராஜீவ் காந்தி சாவுக்கு ஈழத்தமிழர் தான் பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க. ஏன் வாழப்பாடி யார் ரோட்ல என்ன புரியுங்களா? இது மாதிரி இதெல்லாம் தேவையெல்லாம் விஷயங்கள் ப்ரூவ் பண்ணல, ராவ் ப்ரூவ் பண்ணல. இது காலம் கடந்துருச்சு. 1,70,70,000 பேர் சுட்டு கொள்றான். நல்லா கேட்டுக்கங்க. பணம் கொண்டு அப்ப சோனியா காந்தி ஆட்சி புரியுங்களா? பாச்சதம்பரம் வந்து பைனான்ஸ் மினிஸ்டர் உடனே அவருக்கு 4000 கோடியை மணிசங்கர் ஐயர் கூட்டு சேர்ந்து 2 திருட்டு பயிலும் இந்த தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாடு சொத்தை பறிக்கிற இந்த பாச்சதர்மா கார்த்திசேகரம் குடும்பம் 4000 கோடியை கொண்டு போய் ராஜபக்சே கொடுத்து மக்களை கொள்றான். கேள்வி கேட்பான். ஆளால காந்திக்கு சீஃப் செக்ரட்டரியா இருக்கிறவன் கார்த்திகேயன் கேரளாக்காரர் இப்ப அஜித் வாழ்றாருல பிரசிடென்ட் அவங்க ஆலோசகர் மோடி பயிலுக்கு அவன் மாதிரி கார்த்திகேயன் என்ன சொல்றான்னா தமிழ்நாடு ஒண்ணு சேர்ந்துரும். அதனால நீங்க வந்து தமிழ்நாடுங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவனுடைய குரலை கேட்டு கேரளாக்கார கேட்டுக்கிட்டு ஈழத்துல ஒன்னா சேர்ந்துருமுன்னு பிரியாரிட்டி கொடுக்கல. அமைதிப்பட பிரச்சனை, இதுக்கப்புறம் வார் நடக்குது. வார்ல பாகிஸ்தான், உக்ரைன் புரியுங்களா? அரபு கண்ட்ரி எல்லாம் அமெரிக்கா இவன் எல்லா வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம மக்களை கொள்றான். அப்ப உலக நாடு இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா எந்த முறையும் பண்ணல. இதை ஐநா சபைக்கு கொண்டு போக முடியல. ஏன்னா பெரிய நாடு வல்லரசு நாடா இது இருக்குது. காலங்கள் கடந்துருச்சு. 13வது நினைவுகள் இது புரியுங்களா? இது என்ன சொல்றேன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம தமிழ் மக்கள் அங்க உண்மையா வாழணும். நம்ம பூமி எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னாக்கா சிறுதா பயல்கள் சீமான் கட்சியெல்லாம் வெல் பிரில்லியன்ட், எங்களுடைய தமிழை வந்து அன்னைக்கே பெரிய ஆளு புரியுங்களா? அதாவது பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றான்னாக்கா சிறந்த தமிழ் மொழி சொல்றான். அதாவது 1912 தமிழ்ல நோட் அடிச்சு விட்டான். அதே மாதிரி மொரிஷியஸ்ல பணத்தை அடிச்சு விட்டுருக்கான். இதெல்லாம் காலம் கடந்துருச்சு. கேட்க ஆள் இல்ல.
கண்டிப்பா எங்களுக்கு அதிகாரத்தை மக்கள் கொடுப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுடைய நிலவரம் நாம கத்துறோம் பேசுறோம், அத சீமானுடைய கோபத்துல பேசுறாரு. அத உண்மைத்தன்மை என்ன புரிஞ்சுக்கல. புரியுங்களா உங்களுக்கு? இவர் கத்துறாரு, காசு வாங்குறாரு, அதெல்லாம் தப்பு. யார்கிட்ட ஒரு பைசா இல்ல. 234 தொகுதியிலேயே நின்ன கேண்டிடேட் வெல் எஜுகேட்டடு, எந்த குற்ற பின்னணி இல்ல. ஆனா நாங்க மரண அடி 19,72,540 வாக்கு தான் வாங்கணும். நாங்க ஆட்சிக்கு வரணும், சம்பாதிக்கணும், கொள்ளையடிக்கிற குறிக்கோள் இல்ல. ஆனா கொள்ளையடிக்கிறவங்க மட்டும் விடவே மாட்டான். இப்ப நான் பிரசிடண்ட்ல வரல, லைனுக்கு வரேன். தமிழ் தேசிய விட்டு கொடுக்க முடியாது சார். தமிழ் தேசியம் எப்படின்னாக்க வரலாற்று சிறப்பு மிக்க தமிழர்கள் ஒன்று சேருவோம். இங்க வந்து என்ன மத்திய அரசு வரக்கூடாதுதான், இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுதான் மத்திய அரசு உழவு. அதே மாதிரி இலங்கை அனுரகுமார திசைநாயக்கா அங்க வந்து வெள்ளம் வந்து 1.5 கோடி கொண்ட மோடி கொடுக்குறான். 4/9/2014 19 24 மோடி 3 முறை பிரதம மந்திரியா இருந்திருக்காரு. இந்த தமிழ்நாடு சூறாவளி பண்ணுவேன். இந்த திராவிட கட்சியெல்லாம் பணம் வாங்கிட்டான். 1000 பேரை குற்றவாளிங்க. மோடி சொல்றதா இங்க கேட்டாங்க. இங்க என்ன நீ பண்ண எடப்பாடி, நீ என்ன பண்ண ஸ்டாலின் சார்? நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் தேசிய அழிச்சது ஸ்டாலினுக்கு 3/4 பங்கு இருக்கு. விஜய் வந்ததெல்லாம் போராமப்படல, ஏற்றுக்குவோம். மக்கள் பெருவாரியாக 1,73,00,000 ஓட்டு போட்டு 107 சீட்டு கன்ஃபார்மா வந்துட்டாங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா தமிழர்கள் எல்லாம் அவரை ஏத்துக்கிட்டு போட்டது. புரியுங்களா? நான் என்ன சொல்றேன், வந்தபோது அவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டுக்கு 2,500 பணம் தரேன்ட்டாரு. பிறந்தா 1 கிராம் கல்யாணம் பண்ணாக பட்டு சேலை, அதுக்கு நகை 6 சிலிண்டர் மத்திய அரசு. அது வந்து மத்திய அரசு இது பெட்ரோல், அது வந்து கனிம வள டிபார்ட்மெண்ட். இருந்தாலும் 6 சிலிண்டர் தரேன் இருக்காரு. வீட்டுல வேலையில 4,000. மீனவருக்கு எடுத்துக்கிட்டா 17 லட்சம் டெபாசிட் பண்றேன், வீடு இல்லைன்னா வீடு தரேன் இருக்காரு. புரியுங்களா? இது கிட்டத்தட்ட எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. புரியுங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு அதாவது 17 துறையை அவர் கையில வச்சிருக்காரு. யாரு? விஜய். பிரதமர், சீஃப் மினிஸ்டர் விஜய்னு சொல்லக்கூடாது. இப்ப சீஃப் மினிஸ்டர்ல விஜய வாழ்த்துறோம், நல்லா பண்ணட்டும். இதுல என்னன்னாக்க நான் என்ன சொல்றேன்னா, இவங்க வந்து 107 சீட்டு தான் எனக்கு ஸ்டாலினுக்கு தான் போட்டின்னு சொன்னாரு. ஓகேயா? இவர் டிஎம்கே கூட்டணியில அவங்க ஜெயிச்ச 70 சீட்ல நீங்க திருமாவளவனை கூப்பிட்டாரு, லெட்டர் கொடுக்குறாரு. வலது லெப்ட் கம்யூனிஸ்ட் கிட்ட லெட்டர் கொடுக்குறாரு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் கிட்ட லெட்டர் கொடுக்குறாரு. நல்லா கேட்டுக்கணும், எனக்கு போட்டியே டிஎம்கே தான். காங்கிரஸ் ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை குடிச்சா அங்கச்சி 5 சீட்டு ரெக்கமெண்ட் ஃபர்ஸ்ட் அவன் தான் லெட்டர் கொடுக்குறான். சொல்றவங்களை புரியுங்களா? தமிழ்நாடு கொல்லணும் திட்டம் உதவணும் அவங்க தான் சார், அவனோட கூட்டணி. எங்களுக்கு அதெல்லாம் பரவாயில்ல, நீ ஆட்சி அமைக்கிறது என்ன பண்ணுவீங்க எனக்கு தேவையில்லை, சொன்னதை செய்யணும், மாற்றுக்கிறது வேலை இல்லை. நல்லா அவளை காசுக்குன்னா ஆதவர்சனார கேளு, நான் அதோட ஆதவர்சனார ரோல சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு லாட்டரி குடும்பத்துக்கிட்ட போச்சு. மீனா ரோஸ் யாரது, எந்த ஊரு? திருவாரணை. லாட்டரி வந்துருமா? கண்டிப்பா வரும், டெஃபினெட்லி வரும். இன்னைக்கு புதுக்கோட்டை வடிவேல் நான் சொல்றேன், திருவாரணை படிக்க தெரியாது 5வது தான். மார்டின் பிஜேபி. நல்லா கேட்டுங்க, 1988 ரங்கூன்ல தொழில் பண்ணி 13 வருஷம் விரட்டப்படு தமிழ்நாட்டுல வந்து லாட்டரி உருவான மார்டின் தான். அவன் மயன் இன்னைக்கு பாண்டிச்சேரியில எம்எல்ஏ. மீனா ரோஸ் வந்து லால்குடி குப்பா கிருஷ்ணனை தோக்க விடுச்சு சொல்றாங்க. அந்த தொகுதியில யாரு நகரம், ஒன்றியம், மாவட்டம் மொத்தம் 40 பேருக்கு 10 லட்சம் ரூபாய் காரம் வாங்கி கொடுக்குறாங்க. எடப்பாடி 300 கோடி மீனா ரோஸ் வாங்கினே வாங்கலையா? உன் கட்சியை உடைக்குங்கிறது மத்திய அரசு திட்டம். சிஎம் பிரசிடென்ட் இப்போதைக்கு விஜய் சார், வாழ்த்துக்கள், நல்லபடியா இருக்கட்டும். சொன்னதை செய்யணும். அது இல்ல இது இல்ல இந்த தவறான பேச்செல்லாம் சொல்லக்கூடாது. ஆதரவுனா பொதுப்பணித்துறை, விளையாட்டுத்துறை இருங்க சார். பிடபிள்யூ பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் 4,000 கோடி மாசம் ஒதுக்குறேன். உண்மையான கணக்கு கரெக்டா வரணும். நான் ஆட்சிக்கு வந்தால் விஜய் சொன்ன ஒரு இதை சொல்றேன், மக்கள் பணத்தை சொல்றேன், மக்கள் பணத்தை நான் 1 ரூபாய் எடுக்க மாட்டேன், எடுக்கவும் விட மாட்டேன்ட்டாரு. புரியுங்களா? வெள்ளை அறிக்கைங்கிற சிஸ்டத்தை பிரிட்டிஷ்காரன் கொண்டாடா. வெள்ளை அறிக்கைன்னு சொன்னார்ல, வெள்ளை அறிக்கையும் கொடுக்கட்டும், கொள்ளை அறிக்கையும் கொடுக்கட்டும். நான் புரியல, வெள்ளை அறிக்கை டிபார்ட்மெண்ட்ல காசு இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இந்த டிபார்ட்மெண்ட் ஏக காலத்துல எவன் சுரண்டான், எங்க ஆட்டையை போட்டான், எனக்கு கணக்கு கொடுக்கணும் சார். ஆடிட்டிங்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சீஃப் செக்ரட்டரி தான். புரியலையா? இப்ப செந்தில் கூட்டி வச்சிருக்காரு, ஒரு பெண்ணையும் கூட்டி வச்சிருக்காரு. தப்பெல்லாம் நாங்க பேசல. ஆட்சியில பெண்கள் 1,10 லட்சம் பேர் போட்டுருக்காங்க. விஜய் சார் மரியாதைக்குரிய சிஎம் சார் சொன்னதெல்லாம் செஞ்சிடணும். மதுபான கடை டிபார்ட்மெண்டா மக்கள் ஓட்டு போட்டாங்க. நல்லா கேட்டுக்கங்க, 5000 மதுபான கடை இருக்குது. புரட்சி தலைவி ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, 500 கடையை மூடினாங்க. அங்கிட்ட 1000 கடை திறந்தாங்க. மக்களுக்கு தெரியாதா சார்? நீங்க சொல்றேன்,
அதாவது சாரையம் குட்ட கிட்டி குளோஸ் லீவர் குளோஸ் பெண் புள்ள பிறக்காது. தமிழனுக்கு புள்ள இல்லையா? இன்னொரு மதத்தை வளர்த்தாங்க ஸ்டாலின். இந்த இடத்துல நான் வன்மையா கண்டிக்கிறேன். தமிழன் குடும்பத்துல 2 புள்ள இல்ல, இன்னும் வளர்த்தவன் குடும்பத்துல 15 புள்ள, 5 பொட்டாட்டி கட்டியிருக்கான். யார் தேசத்தை யாருக்கான கொடுக்குற? இதுக்குதான் சீமான் வர்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஆதவத்துல ரோல சொல்றேன். ஆதவ அர்ச்சனா வந்து சொத்து மதிப்பு 4000 கோடி கொடுத்துட்டாரு. இவர் வந்து பிடபிள்யூ துறையில இருக்காரு. தமிழ்நாட்டுல நீர்நிலைகள் குளங்கள் கணக்கு சொல்றேன். ஆர்டி கணக்குல பிரகாரம் 49,000 குளங்கள் இருக்கு. அந்த குளத்துல வள்ளுவர் கட்டி இருக்கு, லேக் ஏரியா, எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் கட்டி இருக்கு. இது மாதிரி 12,524 ஊராட்சி இருக்கு. ஒவ்வொரு ஊராட்சியும் சுடுகாடு இல்ல, குளம் இல்ல. நல்லா கேட்டுக்கணும். இந்த பொதுப்பணித்துறை யார்? உள்ளாட்சித்துறை மிஸ்டர் இவரு யாரு? ஆமா. நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இனிமே எங்க வேலை என்னன்னாக்க, என்னென்ன சம்பாதிக்கிறத லைன்ல கொண்டு வர என்னுடைய வேலை. உள்துறை இலாக்கா வந்து விஜய் சார்ட்ட இருக்கு. நாங்க இடிப்போம், பிச்சு அடிப்போம். யாரை கட்டி பீச்சில் வீடு கட்டினேன் ஓ சொத்தா சார்? அதாவது கடல் சார் அமைக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஒரு கடற்கரையில ஒரு கட்டுமான பணி பண்றோம், ஒரு கல்லறை கட்டணும் அப்படின்னாக்க அந்த இங்க வந்து அதாவது இந்திய அரசு ஒப்புதல் கேட்கணும். கடல் சார் அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு, அவங்களோட பர்மிஷன் வாங்கணும். இனி கோர்ட்ல எவன்டா ஆர்டர் கொடுக்குறது? கோர்ட்ல என்ன ஆர்டர் கொடுக்கிறது? இதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். இலங்கையை நம்ம தப்பா நினைக்கல. அந்த மக்களுக்கு அந்த பாட புடிச்ச இடம் 15,000 கிலோமீட்டர். இப்ப வீடு வாசல் இல்ல, குடிச்சிட்டு போன பிள்ளையெல்லாம் என்ன கணக்குனே தெரியல. இந்த மனுஷன் இங்க உள்ளவங்க அடிக்கடி போறி இல்ல, நீ அவனை சாரி இங்க தொழில் கூடமா பயன்படுத்துறான். இலங்கைய பெட்ரோல் துறையா வச்சிருக்கான், ஆட்டோமொபைல் துறையா வச்சிருக்கான். உண்மையா சொல்றேன், ஜெகநாதன் 2 கோடி, அதாவது 2 லட்சம் கோடியில அம்மன் தோட்டாவில பெட்ரோலிய ப்ராடக்ட் பண்ண போறான்.